சர்வதேச சந்தையில் நல்ல மாற்றங்கள் வந்ததால மார்ச் 17 அன்று இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை நல்லா ஜம்ப் ஆகியிருக்கு. எம்சிஎஸ் அப்படிங்கிற மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சந்தையில் ஏப்ரல் 2026 தங்கம் 10 கிராமிற்கு சுமார் 1,56,800 ரூபாய் வரை போயிருக்கு. சுமார் ஒரு விழுக்காடு உயர்வு. மார்க்கெட் ஓபன் ஆகும்போது இது 1.57 லட்சத்துக்கு நெருங்கிச்சு. அதே மாதிரி மே 2026 வெள்ளி ஒரு கிலோவுக்கு 2,61,457 என்ற புதிய ஹையை அடிச்சிருக்கு. இது 2 விழுக்காடு ஏற்றம். ஸ்பாட் மார்க்கெட்ல தங்கம் ஒரு அவுன்ஸ் $5,020 மேல இருந்தாலும் இது கடந்த ஒரு மாதத்தில் இருந்த லோ லெவலுக்கு அருகில் தான் இருக்கு. ஆனா வெள்ளி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சுமார் ஒரு விழுக்காடு ஏறி $81.5 வர்த்தகம் ஆகுது. இதுக்கு முக்கிய காரணம் மத்திய கிழக்கு பிரச்சனை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் 3வது வாரத்துக்கு போயிருக்கு. ஈரான் எரிசக்தி இடங்களை தாக்குது. அமெரிக்கா கவுண்டர் வார்னிங் கொடுக்குது. இதெல்லாம் மார்க்கெட்ல டென்ஷனை உருவாக்குது. இதனால ஆயில் விலை ஏறுது. அதனால இன்ஃப்ளேஷன் கூடும். சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயரலாம் என்ற பயம் மார்க்கெட்ல இருக்கு. இந்த வாரம் யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றமில்லைன்னு எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி இசிபி, பிஓஇ, பிஓஜே எல்லாம் தற்போதைய பாலிசியை தொடரும் போல. தங்கம் பற்றி சொன்னா காமெக்ஸ்ல தங்கம் இப்ப கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. முக்கிய சப்போர்ட் ரேஞ்ச் $4,990 முதல் $5,040 வரை இருக்கு. இது கீழே போனா $4,880 முதல் $4,900 வரை சரிகலாம். ஆனா $5,000 மேல் இருந்தா லாங் டேர்ம் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். எம்சிஎக்ஸ்ல 1,55,000 முதல் 1,56,000 நல்ல சப்போர்ட். இந்த லெவல் மேல தங்கம் நிலைநிற்கும் போது ஃபியூச்சர்ல பிரைஸ் மேல போக சான்ஸ் இருக்கு. 1,59,000 ரூபாயை கடக்குது என்றால் 1,63,000 முதல் 1,65,000 வரை போகலாம். வெள்ளி பற்றி சொன்னா எம்சிஎக்ஸ்ல வெள்ளி 2,58,000 முதல் 2,62,000 ரேஞ்சில் இருக்குது. முக்கிய சப்போர்ட் ரேஞ்ச் 2,47,000 ரூபாயில இருந்து 2,50,000 ரூபாய் வரை இருக்குது. இந்த லெவல் கீழே போனா செல்லிங் பிரஷர் வரும். 2,65,000 கடக்குது அப்படின்னா 2,75,000 முதல் 2,80,000 வரை போகலாம். மொத்தத்தில் பார்த்தா ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல கோல்டு, சில்வர் இரண்டுமே சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்னும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. இதெல்லாம் பொதுவான தகவல்கள் தான். நீங்க உண்மையிலேயே முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட பேசிட்டு அவர்களோட ஆலோசனைப்படி செய்யறது தான் சேஃப்.